ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா சுதந்திரத்தை மட்டும் பெறலை, உலகம் தழுவிய ஒரு நோக்கமாக கொள்ளக்கூடிய ஒரு கடமையும் பெற்றதுன்னே சொல்லலாம். 1947 ஆகஸ்ட் 15 அன்றைக்கு ஸ்ரீ அரவிந்தர் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செய்தியை வெளியிட்டார். இந்தியாவுடைய சுதந்திரம் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, இது முழு உலகத்திற்குமானது அப்படின்னு எழுதியிருந்தார். அவருடைய மாபெரும் கனவுகளாக ஒரு 5 பட்டியலிட்டு சொல்லியிருப்பார். ஸ்ரீ அரவிந்தருடைய மாபெரும் 5 கனவுகளில் முதலாவது ஒருங்கிணைந்த இந்தியா. இந்தியா ஜாதி மத பேதங்களால் துண்டாடப்பட்டு இருந்தாலும் கூட, காலத்தின் கட்டாயமாக இருந்தாலும் கூட, இந்தியா ஒருங்கிணையணும் அப்படிங்கிறது அவருடைய கனவாக இருந்தது. அதற்கு அடுத்ததாக ஆசியாவினுடைய மறுமலர்ச்சின்னு எழுதியிருப்பார். ஆசிய கண்டத்தை பார்க்கும்போது ஆசிய கண்டத்துக்குன்னு உள்ள சிறப்பு, ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. அது அவங்களுடைய பழமையான ஒரு முன்னேற்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான ஒரு மறுமலர்ச்சி தேவைங்கிறத அடுத்த கனவாக சொல்லியிருப்பார். அதற்கு அடுத்தது தான் என்னென்னா, உலக அமைதிக்கான ஒரு யூனியன், வேர்ல்டு யூனியன் சொல்லக்கூடிய உலகம், ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரே அமைப்பின் கீழே கொண்டு வருது. அதுக்கான வெறும்ன இந்த கனவுகளை பட்டியலிடத்தோடு மட்டும் இல்லாமல் எப்படி அணுகணும், எப்படி அடையணுங்கிற வழிமுறைகளையும் தன்னுடைய நூல்களில் ஸ்ரீ அரவிந்தர் எழுதியிருக்காங்க. அதற்கு அடுத்த கனவாக சொல்லக்கூடியது இந்தியாவின் ஆன்மீக கொடைன்னு சொல்லக்கூடிய, இந்தியா உலகத்திற்கு தன்னுடைய ஆன்மீக சொத்தை, ஆன்மீக சம்பத்தை உலகத்துக்கு வழங்கணுங்கிற ஒரு கனவு. 5வதாக இருக்கக்கூடியது மனிதன் கான்ஷியஸ்னஸ் சொல்லக்கூடிய ஜீவியத்தினுடைய வளர்ச்சியினால் அடுத்த கட்ட பரிணாமத்திற்கு வழிகோலும் விதமாக இந்த பூமியில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை, பூலோக வாழ்க்கையை சொர்க்கலோக வாழ்க்கையாக மாற்றக்கூடியது, தெய்வீகமாக மாற்றுறதுங்கிறது 5வது கனவாக இருந்தது. இதை எப்படி நம்ம நிறைவேற்ற போகிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய எதிர்காலமே இருக்குங்கிற ஒரு எச்சரிக்கையும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கொடுத்துருக்கார்.